சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் தளபதியா? ரஜினி. நல்லா கைதட்டல் கொடுங்க. கரெக்டான பதில் சொல்றாங்க நம்ம ஊருக்கார பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஹரிஸ் ராஜ். சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினி. ரஜினி. தல அஜித். தல அஜித். தளபதி விஜய். நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? யாருக்கு தெரியும்? குடியரசுத் தலைவர் வந்து மைக்கில் சொல்லு. மைக்கில் சொல்லு. குடியரசுத் தலைவர் யாரு? அவர் தான் சும்மா சரக்கு போட்டு சொல்றாரு. நீ காந்தி தாத்தான்றா. 9th ஸ்டாண்டர்ட் எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கவங்க. அயோக்கிய பயல இருங்க. பேசாம இருக்கிறீங்களா இல்லையா? ஆகா நம்மளையும் ஒரு பையன் கண்டுபிடிச்சிட்டானு அப்படின்னு. எந்த டிவிலடா அப்படின்ற? டிஸ்கவர் இல்லைன்றாங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? அப்படித்தான் தெரியுதா? என்னைய கலாச்சாரம் இங்கதான் இருக்கா? இருங்க. நீ இல்லடா. நீ இல்ல. நீ இல்ல. இவன் இல்ல. எங்க சின்ன பையன் அவரை போய் காட்டுற பெரிய மனுஷன். அவருயா சின்ன பையன். நீயா கலாச்ச? நீயா வாருங்க சார். அவன் இங்கிலீஷ்லாம் பேசுறான் சார். இல்லங்க அந்த பையன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டாங்க. இங்கதாங்க இருக்காங்க. இந்த அடிக்கிறான் பாருங்க. வாடா வாடா இங்க. வாடா இங்க. வாடா வாடா இங்க. கம் ஃபாஸ்ட். என்னடா அடிக்கிற மாதிரி வர? மல்யுத்த வீரரா? மல்யுத்த வீரரா? அவருக்கு ஒரு மைக் கொடுங்க. பேர் என்னடா? ஹரிஸ் ராஜ். ஹரிஸ் ராஜ். காது கொஞ்சம் கேட்காது எனக்கு. ஹரிஸ் ராஜ். ஹரிஸ் ராஜ். ஓகே. ஹரிஸ் ராஜ் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் இப்படி கேட்ட? எப்படி கேட்கவா? எப்படி கேட்டா? நல்லாவே கேட்கவா? கல்யாணம் ஆகிவிட்டதா? நான் ஆகவில்லைன்னு சொல்லணும். நான் ஆகிவிட்டதா ஆகல அப்படின்ற. ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட்னா 8வது தானே? 9வது. கரெக்ட். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு வாங்க. ஓகே. இப்ப 9வது படிக்கிறீங்க. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 1 வருஷம். அண்ணே உட்காருனே. அப்படி 1 வருஷமா படிக்கிறீங்க. உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? பிறக்கிறதுக்கு முன்னாடி. எவ்வளவு ஒரு இருடா தம்பி கொஞ்சம் போடுறா. நானே மறந்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கேன். இவ்வளவு ஒரு கொடுமை பத்தியா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஒண்ணு இங்க அனுப்பிச்சுட்டு அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? சாமி கும்பிடுறாங்களா? ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து ஹரிஸ் ராஜ். ஹரிஸ் ராஜ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. எந்த ஸ்கூல்ரா? எஸ்ஆர்வி. எஸ்ஆர்வி. நீ என்ன பேசுறது? ஒரு ரவுடி பையன் மாதிரியே பேசுறீங்க. உன்னை கூப்பிட்டது ஒரு குத்தமா? நின்றா சரி வாடான்னு கூப்பிடுறேன். நானும் ரொம்ப ரொம்ப கோபக்குரியான உனக்கு தெரியாது. ரைட். சைத்தான் சைக்கிள் வருது. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்? ஓகே. இப்ப ஹரிஸ் ராஜ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால நல்லா படிப்பான். ஓட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். ஓகேவா? மைக்கில் பேசு. ஓகே. ஆமா. சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் தளபதியா? ரஜினி. நல்லா கைதட்டல் கொடுங்க. கரெக்டான பதில் சொல்றாங்க நம்ம ஊருக்கார பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஹரிஸ் ராஜ். சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினி. ரஜினி. தல அஜித். தல அஜித். தளபதி விஜய்.
நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர் வந்து மைக்கில் சொல்லு, மைக்கில் சொல்லு. குடியரசுத் தலைவர் யாரு? அவர் தான் சும்மா சரக்கு போட்டு சொல்றாரு, நீயும் காந்தி தாத்தான்றா. 9th ஸ்டாண்டர்ட் எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கவங்க அயோக்கிய பயல. என்ன போய் உட்காருங்க, அப்படி போடாங்க வந்து உட்காருங்க. தம்பி நீ முத கிளம்பு, மைக்க கொடுத்துட்டு போட. யார் தின்னால் கூட நீ கூட கொண்டு போ, போற வேலைக்கு வித்துட்டு போட போற. சாவடிக்கிறீங்களா? ஓகே ஓகே. ஆமா என்ன சொல்ல வர்றேன்னா, ஐயா எங்க போயிட்டாப்லையா தினேஷ் அண்ணே, இங்க வாங்க. உங்களை வச்சு ஓட்டலாம்னா நீங்க எங்கிட்ட போய் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க இங்க, உங்க மைக்க வாங்க, உங்க மைக்க வாங்குங்க. நீங்க இப்படி பண்ண அப்படி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னை கொஞ்சம் ஐயா நான் ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு கல்லெடுத்து அடிக்கலாம் தப்பு இல்லை. ஐயா இங்கே பாரு, கல்லெடுத்து அடிக்கலாமா? எங்க குடிச்சிட்டு காலத்துல வந்து கல்லெடுத்து அடி அவரோட மண்டை கிட்ட உடச்சிட்டு போறது. நம்ம மக்களுக்கு அடிக்கிட்டு வாங்க, நம்ம மக்கள்னா அவர் அடிச்சு உடைங்க. என் மேல இல்ல உங்க மேலதான் கோவமா. இந்த விழா குழுவினர் வர்றாரு, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ரொம்ப பார்த்தா கோவமா நல்லா இருக்காரு, நல்ல மனிதர். தினேஷ் இரி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடணும். நிறைய நிகழ்ச்சி இருக்கு, டைமர் ஆயிடுச்சு. பட்டிமன்றம்லாம் பேசுறதுக்கு ஆனா வந்துட்டாங்க எல்லாரும். மேடம் உட்காருங்க மேடம் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, பிலீவ் மீ. ஓகே தினேஷா சொல்லுங்க. நான் எந்த மேடைக்கு போனாலும் மிமிக்ரி தான். நான் 2007 விஜய் டிவிக்கு போனது வந்து மிமிக்ரி வச்சு தான் போனேன். ஆமா மிமிக்ரி பேசுறீங்க, மிமிக்ரி வச்சு போனேன். பலகுரல் கலைஞர். ஆமா பலகுரல் கலைஞர். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. 2007 மதுரை அமெரிக்கன் காலேஜில் நடந்த ஒரு ஆடிஷன்ல ஒரு 5000 பேர் 6000 பேருக்கு மேல கலந்துகிட்ட ஒரு ஆடிஷன்ல வெறும் 8 பேர் மட்டும் தான் செலக்ட் ஆனோம். சூப்பர் சார். அதுல நான் ஒருத்தன், சிவகார்த்திகேயன் ஒருத்தர். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இல்லையா? ஆனா அவர் முன்னேறி ஹீரோ ஆயிட்டாரு, நீங்க என்ன கேட்குறீங்களா? இல்லங்க இல்லங்க, அது ஒவ்வொருத்தரும் எப்ப வரணுமோ அப்பதான் வர முடியும். நீங்க வருவீங்க ஐயா. ஆமா, மக்கள் மனசுல வந்துட்டீங்க. ஆமா, ஆக நான் எந்த மேடைக்கு போனாலும் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு மிமிக்ரி கத்து கொடுப்பேன். ஒரு வாய்ஸ் மட்டும் கத்து கொடுப்பேன். சூப்பர் ஐயா. அவங்க வந்து அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு அவங்க ஒரு நாள் கத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம மிமிக்ரி. சூப்பருங்க. இப்ப யாராவது விழா குழுவில இருந்து ஒரு ஆள் மட்டும் வாங்க, வாங்க ஒரு ஆள் வாங்க, ஒரு ஆள் தம்பி இருக்காங்க. இவனை தம்பி ஆனாமுங்க, பெரிய ஆள் வரைச்சு. பெரிய ஆளா? பெரிய ஆள் ஐயா கொஞ்சம் இருங்க, நீங்க உட்காருங்க. அவரு பல மிமிக்ரி பார்த்துருக்காரு. என்ன இங்க வாங்க, வந்த உடனே எங்க அண்ணா வட்டாரு, எங்க அண்ணா வர பாருங்க. அதுங்க சிங்கம் வந்துட்டாரு எங்க அண்ணா. ஏசுறாங்க அவங்ககிட்ட பாவம் பண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ். இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. போனே அப்படி போனேன். எங்க அண்ணா வந்துட்டாரு. உனக்கு தனியா வீட்டுல வந்து சொல்லி தரேன். 100 வணக்கம். 5 நிமிஷத்துல 500 வாய்ஸ் பேசுவாப்ல. 5 நிமிஷத்துல அண்ணன். ஒருவேளை உண்மையில மிமிக்ரி தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டோமா? அப்படி வாங்கினேன். எப்படி உங்க பேரு? மைக் எது கொடுத்துருப்போம்? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அன்னைக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. ஓகே. வாமிட் பண்ணுவீங்களா? வாமிட் இப்போ வராத. இல்லங்க இல்ல இருங்க. சரி, வாமிட் இப்ப எப்ப வரும்னு நான் கேட்கல. சரி, வாமிட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். பண்ண மாட்டேன். எப்பவுமே பண்ணதே இல்லையா? எப்பவுமே எனக்கு ஏதோ ஒரு டைம் வரும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு டைம் வரும். இல்ல இப்ப எல்லாருமே வாமிட் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது நம்ம வயிறுக்கு சேராத எதுனா சாப்பிட்டோம்னா வாமிட் வரும்ல? கண்டிப்பா வரும். கண்டிப்பா அந்த மாதிரி வரும். கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம வாமிட் பண்ணோம்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க வாய்ஸ் வரும். அப்படிதான் சொல்லுங்க. இப்ப இருங்க, நீங்க வேற இருங்க. இப்ப வாமிட் பண்ணி காட்டுங்க.
கண்டிப்பா பண்ணுமா? பண்ணி காட்டுங்க, கண்டிப்பா தான் பண்ணணும். இல்லைன்னா அவரை மட்டும் தான் நேரடியா முடிச்சு ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருப்பாரு. அவரையும் அனுப்பிச்சு விட்டுட்டோம். அப்படியே அப்பா அண்ணே இந்த பைக்கில் மட்டும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிருங்க. இப்ப வாமிட் பண்ணீங்கல்ல, இதுவே ஒரு 10 அடி தூரம் தள்ளி வாமிட் பண்ணீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் சொல்லணும். 10 அடி தூரம். ஆமா ஆமா. அடி வைத்தல். ஓகே, இப்ப பண்ணலாமா? இப்ப நான் சேர்ந்து என் கூட சேர்ந்து பண்ணுங்க. அந்த வாய்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பேக் வாங்க, ஒரு ஸ்டெப் பேக். நான் சொல்ற மாதிரி சேர்ந்து பண்ணுங்க. வா 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 சேர்ந்து பண்ணுங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வா 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 கொஞ்சம் பேக். வா 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 வா. மைக்கே கட்டாது, நீங்க கத்துல. ஓகே வாங்க. வா 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 வா. இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது முத்துப்பாண்டி கோட்டடி. வேட்டில் என்ன ஓட்டடி? பாக்கெட்டா? பாக்கெட். சரி, இதான் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து முடிகிற வரையும் பண்ணல, அதை அப்படியே பண்ணுங்க. சரிங்களா? இல்ல தலைவா, அப்படியே பண்ணுங்க நீங்க. வராத சொல்லி கொடுத்தீங்க பண்ணல. அதை தாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை, நேர வர்றீங்க. வாடி சொல்லும். இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது சொல்ல முடியாது உங்களுக்கு. ஒரே தடவை தான் சொல்லுவேன். நான் ரொம்ப கோவக்குரியான ஆள். நான் காமெடியாக பார்த்துருப்பீங்க. இரியா நீ வேற. ஓகே, இந்த ஆடியன்ஸ் பாருங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. சேர்ந்து பண்ணா என்னையோட சவுண்டா பண்றீங்க, தனியா பண்ணா தெரியாது. வாடி செல்லம். வாடி செல்லம். ஏங்க நான் வாடி செல்லம், நீங்க வாடி செல்லம் பண்ணுங்க. கை மேட்ச் இந்த திசா வேற அந்த புள்ள சீக்கிரம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பாட்டு செல்லம். பாட்டு செல்லமா? ஒரே ஒரு தடவை பண்ணுங்க, முடிச்சிருவான். டைம் ஆயிடுச்சு. அந்த மைக் கொஞ்சம் கட்டாய் வருது, வச்சுக்கோங்க. திருப்பி அவரையும் நீங்க போறான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க. அவர் கீழே சபையை வணங்கி ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் ரியலா வந்து வாமிட் பண்ணி வாமிட்டோட பண்ணி இருந்திருப்பாரு. அவரை கூப்பிடலாம். அவர் ஒண்ணு நீங்க கூப்பிட வேண்டாம், நீங்க பண்ணி முடிச்சுட்டு கிளம்புங்க. அவர் வேற ஒரு ஐட்டம் இருக்கு. அப்படியா? ஆமா, அதே தான் பண்ணணுமா? அதே என்ன புதுசா வேற என்ன பண்ணிருவீங்க நீங்க? ஏங்க மைக் கட்டாய் வருது. மைக்கிலே வெரைட்டி காட்டுறீங்களா? நான் பேசலாம், அப்படி வர மாட்டேங்குது. நீங்க பண்ணுங்க. உங்க பொண்ணார பார்த்த ஆள் வந்துட்டாங்க, சீக்கிரம் பண்ணுங்க. அதுல ஒரு வெரைட்டி அடிக்கணும், அதே பெரிய விஷயம். மனசுல பண்ணுங்க. ஒரே ஒரு டைம் பண்ணிருக்கேன். நல்லா கைதட்டல் கொடுங்க அண்ணனுக்கு. ஓகே, அண்ணன் ரொம்ப ஆயிட்டாப்ல. ஓகே, தேங்க்யூ. அதாவது 10 மணிக்கு மேல அண்ணன் அல்வாவும் மல்லிகைப்பூவும் ஒரு கோட்டரை வாங்கிட்டு போய் கூப்பிட்டாருன்னா எப்படி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிடுறாரு. அப்படிலாம் நீங்க அதெல்லாம் ஆசமா கூப்பிட்டுருவாங்க. பார்த்தா கோட்டர் அடிக்கிறவங்க தெரியுதா? சாப்பிட மாட்டேங்குது. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் அன்பான கோவிந்தராஜ் அவர்களுக்கு. ஏன்னா இப்படி மேடையில ஏற்றி ஒரு பெரிய மனிதர் இந்த விழா குழுவில இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறார். அந்த தைரியத்துக்காக ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். கோவிந்தராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
ஐயா அந்த ஒரு பாட்டு பாடுவீங்களாமே தாடி ஆமா பாடல் அது வந்து மியூசிக்கோட இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க பாடுங்க ஐயா, நாங்க வாயிலே மியூசிக் இல்ல இப்ப டான்ஸ் பண்றதுக்கு யாராவது ஒரு 4 பேர் வர சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்க பாடுங்க அப்படியா? வேண்டாமா? அவங்க வேண்டாமா? வேண்டாங்கய்யா, நீங்க பாடுங்க, மக்கள் ரசிக்கிறாங்க அவங்கள. குறிப்பா பெண்கள் கூட்டம்லாம் ராமருக்காக காத்திருக்காங்க. அப்படிங்களா? தேங்க்யூ மேடம். பாட்டு பாடலாமா ப்ரோ? பாட்டு பாடலாமா? நீங்க மியூசிக் போடுறீங்களா? தம்பி நீங்க ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கீங்க தம்பி. உங்க பேரை நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க உடனே வர்றீங்க. போங்க, சும்மா கூப்பிட்டேங்க, போங்க. ஐயாவோட தீவிர ரசிகன் ரைட். நான் வந்து நான் தீவிர ரசிகன். மேட்டூர் தொட்டுப்பட்டியிலிருந்து வரேன். அறந்தாங்கி நிசா ராமர் ஐயா, நான் தீவிர ரசிகன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லா கை தட்டுங்க. ஓகே. சரி தம்பி, அண்ணன் கூகுள் பே பண்ண சொன்னாப்புல சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. 500 ரூபாய் அனுப்பி அவரை கூப்பிட்டு சொல்ல வச்சு, நல்ல தம்பி அந்த தம்பி, அவர்கிட்ட எல்லாம் பண்றாப்புல அந்த வேலையை பார்த்து. இருங்க ஒரு நிமிஷம். என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்க? அதுதான் அவர் வந்திருக்காப்புல, நீங்க உட்காந்துருக்க கொஞ்சம் பொறுங்க. ஐயா வெடி போட்டாங்க, கொஞ்சம் நீங்க பாட்டு பாட்டீங்க. நீங்க ஒரு 50 ரூபா அனுப்புறீங்களா? உங்களையும் சொல்றேன். நீங்க பாடல் பாடுங்க. ஓகே. அது மியூசிக்கோட சேர்ந்தாதான் நல்லா. எங்க பிரிப்பா ரெடியா இருக்காரு. ஓகே வாங்க, இங்க இப்படி வாங்க. நீங்க பாடுங்க சார், உங்களை தான் எதிர்பார்க்க. நீங்க தானே இசையே, நீங்க தானே. நீங்க பாடுங்க சார். ஆத்தாடி என்ன உடம்பி அங்கெங்க பட்ட நம்பி அடையாள சின்ன தகும்பி போதி பாவாட போதி விளையாட ஆத்தாடி என்ன உடம்பி நட்சத்திரோ நட்டு வச்ச பள்ளி நல்லா வாசிக்கிறீங்களாங்க? அப்படிதான் வாசிப்போம், நாங்க வாயிலேயே வித்து வச்சிருப்போம். ஓ, சலக்கு அரை கிலோ வச்சு திப்பிருக்கீங்க மைக்குள்ள. துப்பிட்டேன், துடைச்சிட்டேன். சிசுக்கு எவ்வளவு ஏச்சு வேலை செய்யுது. மைக்கு வேலை செய்யுதுங்க. சரி, ஒரு 3500 ரூபாய் கொடுத்துருவாப்ல, கவலைப்படாதீங்க. விளக்கு வைக்க வந்தா விளக்கு. ஓகே, அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்லணுமா? ரொம்ப அருமையான பாடல் ஐயா. மறுபடியும் நிஷா கூட சேர்ந்து நீங்க பேசுறதுக்கு மக்கள்கிட்ட நன்றி சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா. மறுபடியும் அப்புறம் போயிட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ மக்களே. மறுபடியும் நிஷாவும் நானும் சேர்ந்து வர்றோம். நன்றி, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஸோ நம்முடைய